அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் மசாலா ஃப்ரை. இந்த ஈஸியான ரெசிபியை எப்படி குவிக்காக செய்யறதுன்னு நம்ம ஷோல பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு குச்சி கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. அதோட 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமா மாறணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வதங்கி சுருங்கினதுக்கு அப்புறம் பிங்க் கலரா மாறிடும். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்த உடனே முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டும். இனிமே நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை எந்த அளவுக்கு வதக்கணும்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி ஆற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இனிமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இது 1 கிலோ சிக்கனுக்கான கிரேவி. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக நறுக்கி வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா சிக்கனில் எல்லா புறமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம சிக்கனை சேர்த்த உடனே ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் எல்லா மசாலாவோட கோட் ஆனதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது 90%லேருந்து 95% வரைக்கும் இந்த சிக்கன் குக் ஆனால் போதும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய்லாம் வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது 80% தான் குக் ஆகிருக்கு. அதனால திருப்பி நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். 90% வரைக்கும் ஏன் குக் ஆகணும்னா நம்ம அடுத்த வரும் ஸ்டெப்ஸில் கிரேவியை நல்லா ரெடியூஸ் பண்ணி சிக்கனில் கோட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் ஆல்ரெடி 100% குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே குக் பண்ணும்போது சிக்கன் இன்னும் ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 90% வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 90% வெந்துருச்சு. இதுக்கு மேலே ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த கிரேவி நல்லா கம்மியாகி அதை சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நம்ம விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 100% குக் ஆகிடுச்சு. கறியும் ஹார்டாக இல்லை, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பொடி பண்ண மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாங்குற சிக்கனோட தன்மையை பொறுத்து அது 10 நிமிஷத்தில் வேகுதா இல்லை 15 நிமிஷத்தில் வேகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கிங்க்கு புதுசாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சு அசத்திடலாம், வீட்டில் இருக்கிற மினிமம் மசாலா பொருட்களை வச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.